இந்த இனிய தமிழ் மக்களை என்பது ஒரு கூட்டுக்குள் ஒரு சிறிய வட்டத்துக்குள் இல்லையா என்று என்னை கேள்வி கேட்டார். அதை சொல்ல வந்தவன்னா அதுக்கப்புறம் சிவாஜிகிட்ட போய் என்னதோ கதை சொல்லி அது முடியாமல் சிவாஜிகிட்டே பேசுகிறாங்க. அதுலேயே அவர் சொன்னார், காட்டுப்பயடா, காட்டுப்பயில நாங்கள் தான் ஒரிஜினல், நீங்கள் ஒரு பொதுவான மனிதன். அதுபோலத்தான் இன்றைய நிகழ்ச்சியை கேட்டாலும் நான் இதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இனிய தமிழ் மக்களே, என் ஒரு சொல்லுக்கு செவிசாய்த்து குறைந்த குறுகிய கால இடைவெளியில் எத்துறைதான் சொந்த பணிகள் இருந்தாலும் பாரதி ராஜா நீ சம்பாதித்தது இதுதானடா என்று நிரூபிக்கின்ற வகையிலே என்னோடு தோள் சேர்த்து வந்த அனைத்து திரைப்பட இயக்குனர் சகோதரர்களே, சொந்தங்களே, பந்தங்களே, அனைவருக்கும் என் இனிய தமிழ் மக்களே என்று சொல்லிவிட்டு பாரதி ராஜா எப்பவுமே பேண்ட் ஜீன்ஸோடையே வரும். இந்த என் இனிய தமிழ் மக்களே என்பது ஒரு கூட்டுக்குள் ஒரு சிறிய வட்டத்துக்குள் இல்லையா என்று என்னை கேள்வி கேட்டார். நீங்கள் ஒரு பொதுவான மனிதன். அதுபோலத்தான் இன்றைய நிகழ்ச்சியை கேட்டாலும் நான் இதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பாரதி ராஜா ஒரு காலத்தில் நீங்க என்ன என்ன சொல்லவே மாட்டேன், என்ன நீ என்ன இனம்னு தமிழ் இனம்னு சொல்ல, வேற எதுவுமே நான் சொன்னது. அதுக்கப்புறம் ஒரு நிலையில நான் பதில் சொல்ல வேண்டியது. முக்கியமான இந்த நாட்டுடைய ஒரு முதன்மையானவர்கள் என்னை கூப்பிட்டு சில கேள்விகள் கேட்டார்கள். அப்போ நான் சொன்னேன், நான் யார் என்றால் நான் தமிழன், தமிழ்நாட்டுக்காரன், இந்தியாவில் இருக்கேன். என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில், நான் யார் என்று சொல்லுவதில் நான் யோசித்து பாருங்கள். என் அப்பனையும் ஆத்தாளையும் இனம் கொண்டு கொள்வதற்கும் நான் ஏன் பயப்பட வேண்டும்? ஒரு காலகட்டத்தில் இது ஒன்றுமில்லை. ஆனால் என் அப்பனையும் ஆத்தாளையும் நினைவு கூறி நான் வரவில்லை என்றால் நான் மனிதனே அல்ல. அதுபோல் நான் பிறந்த இனம் என்பது குறுகிய வட்டத்திற்குள்ள, அதன் பிறந்த இனம் தான் எனக்கு ஒரு அடையாளம். எனக்கு அடையாளம் என்பது அதுதான். அடையாளத்தை தொலைத்து விடுதான். நான் எல்லோரும் அடையாளத்தை தொலைத்து விடுங்க, நானும் தொலைத்து. அதனால் இன்றைக்கு கூட நான் யோசித்தேன், எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா பொதுமக்கள் அத்தனை பேரும் இங்கே இருக்கிறீர்கள், பிரமலைக்கல்லறிஞர்கள் அவர்கள். ஆனால் இந்த தியானத்தை சொல்லி இந்த வரலாறு உலகத்தில் எல்லாரும் பகவத்கீதை சொல்லுகிறார்கள், அவரை சொல்லுகிறார்கள். ஆனால் இதை மட்டும் புத்த பரம்பரை என்று சொல்லுகிறார்களே. ஆனால் இவன் ஒரு தியாக பரம்பரை தான் என்னை பொறுத்தவரை. இன்னும் நான் சரியாக சொல்லப்போனால் வேறு மேடைகள் தான் பேச நேரம் இல்லை. அமெரிக்காவிலே ரெட் இண்டியன்ஸ், அவர் தான் அவருடைய பூர்வீக பூமி. ரெட் இண்டியன்ஸுடைய பூர்வீக பூமி அமெரிக்கா. எங்கிருந்து சென்றவர்கள் அவனை விரட்டி அடித்து விட்டு அவர்கள் ஆட்சி. எங்கிருந்த கலர் நீங்கள் ஒன்றும் இல்லை. ரீசென்ட்லி ரிசர்ச் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு ஜீன் எடுத்து பார்த்தா இன்னைக்கு விரும்பாண்டின்னு ஒருத்தர் தான். அவன் தான் முதல் இந்த மனிதனுடைய முதல் மனிதன், ஆதி மனிதன் சொல்றவே. கல் தோண்டி மந்தோண்ட அக்காலத்தை வாழ்ந்த ஒரு மூத்த குடியினர். அவனை அடையாளம் முட்டாள்படுத்தியது முசல்பட்டி மன்னன். அந்த விதத்தை நம்ம பெருமையாக, ஏன்னா இதை பற்றி சொல்லுவது தவறே கிடையாது. இவனுடைய வீர வரலாற்றை இன்னும் சரியாக பதிவு செய்யும். ஒரு நேரத்தில் நீங்கள் நான் எங்கே எனக்கு இதில் பிடிமானம் வந்ததுன்னு சொன்னால், யாராவது ஏன்னா ஜாதி நானும் நம்மால்தான் சார், அது ஒரு சர்டிஃபிகேட்டான்னு கேட்டேன் எப்பவுமே. ஆனால் ஒரு நாள் அதை விட்டுட்டேன். ஏன்னா ரத்னகுமார் 92 என்ற கதை சொன்னேன். சண்முகம் அவன் கூப்பிட்டு நல்ல பெரிய ஆளை பார்த்தா எனக்கு என்னையா எல்லாம் போய் சினிமான்னு வர்றானே எந்த ஊர் நேற்றேன் பண்ணப்புறம் நம்ம இருந்த ஒரு நான் இளையராஜா. சரி ஏதோ சொல்லு, இவன் கதை சொல்ல சொன்னானே, பாத்ரூம் போயிட்டு வந்தேன்னு. இவன் சொல்லும் பொழுது ஒரு 3 இடங்களில் கண்ணீர் வரும்போது இவங்க அசிங்கமாக விழுந்து பாரதிராஜா கண்ணு கலங்கினார், என் கதையை கேட்டு சொல்லி மறுபடியும் இன்னொரு சீன் சொல்லுவான். போயிட்டே இருக்கான். கடைசியில் இந்த 14
அந்த அந்த மாயக்காலையை இதை பற்றி சொல்லிட்டே இருந்தான் எனக்கு அப்படி அப்போ தான் சொன்னேன் இதை பண்ணுவோம். அதை சொல்ல வந்தவன்னா அதுக்கப்புறம் சிவாஜிகிட்ட போய் என்னதோ கதை சொல்லி அது முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் காலராமத்தில் சொல்லுது மிகப்பெரிய ஒரு நடிகர் ஆசைப்பட்டார். ஏன்னா இதுக்கு ஒரு பொருளாதாரம் தேவை. கடைசியில் அவரும் கருத்து விட்டார். இன்னொருத்தருக்கு ஒரு லாங்குவேஜ் பண்ணிக்கிறது. அந்த லாங்குவேஜ் அந்த பெரியவருக்கான பின்னத்தவன் அவருடைய மொழி, அந்த மொழி ஆற்றல் வரல. நான் பேசி காட்டுவேன், சிவாஜிகிட்டே பேசி காட்டுவேன். அதுலேயே அவர் சொல்லுவார் காட்டு பயலா காட்டு பயல நாங்கள் தான் ஒரிஜினல். யாரை போய் வரப்புதான் உழவு அடுப்புல போய் சொல்கிறேன் சொல்லுங்கன்னு சொன்னேன் சிவாஜி. என்னையா சொன்ன நீ இல்லை அந்த ராதா இதை வரப்ப கடந்து வர்றல அதை நீங்கள் இந்த மாதிரி பேசணும். இங்கே இன்னொரு வாட்டி சொல்லு யார் காடு போய் வரப்ப உழவு வர்றாங்க சொல்லுங்க. நீ காட்டான்டா நீ காட்டான். நீ உள்ளூர்லேருந்து வந்து நாங்களும் கொஞ்சம் பாலிஷ் இருந்தாரு. நான் காட்டான் அந்த ஒரிஜினல். அவருக்கு எனக்கு சண்டை. நீங்கள் கொஞ்சம் பாலிஷ் ஆகிட்டீங்க தஞ்சாவூர் வந்து. நான் நின்று அந்த பூமியை விட்டு எங்கள் தாய் பூமியை விட்டு வரல, மொழியை நாங்கள் மறக்கலை. என்னை வைரமுத்து நீ காட்டாமல் பேசுகிறாங்க. ஏனென்றால் எங்களுடைய கலர் மாறாமல், எந்த குணம் மாறாமல் இன்று வரை அழுத்தமாக இந்த பூமியிலே இருக்கிறதால் நான் ஐ எம் வெரி மச் ப்ரௌட். நான் பாலிஷ் ஆக வேண்டிய அவசியமே. சமூகத்தில் பாலிஷான மனிதன் அடிப்படை என் ஆத்தாளுக்கு பிள்ளை என்பதை மறக்கவே முடியாது. என் ஆத்தாளுடைய முளைப்பால் என்னால் குளித்து வளர்ந்தும் அதை மறக்க முடியாது. என் உணவும் சரி, என்னுடைய வேகமும் சரி, உண்மையான உணர்ச்சி. அதான் பசுமன் தேவர் சொன்னார், வீரம் இருக்கிறது ஓகே, விவேகம் இருக்கிறது. இப்படி விவேகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். வீரம் இருக்கிறது, வீரத்தை தொலைத்து விடாதீர்கள் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். விவேகம் வரட்டும். வீரம் தொலைந்தால் உன் இனத்தினுடைய அடையாளம் தொலைந்து விடும். இந்த படத்தில் பதிவு செய்கிறேன். ஏன் இவ்வளவு காலம் நான் யோசித்தேன். சிவாஜி போனார், இன்னொரு பெரிய நடிகர் எல்லாம் பொருளாதாரம். கடவுள் என்னை நியமித்திருக்கிறான் இந்த பின்னத்தில். ஆயிரம் இவ்வளவு காலதாரம் போய் ஏன்னா ரத்னகுமார் வந்து திடீர்னு முன்னாள் தீப்படுத்தினார். என்னாலே சும்மா கடவுள் உங்களுக்கு விரிச்சிருக்கான். அந்த ஆவியெல்லாம் அவனுடைய சும்மா விடாது கொண்டு பயந்து. ஏன்னா முத கதை சொல்லும் போது நான் நடுறேன், ஒருவேளை எனக்கு கட்டளை இருக்கிறதோ இந்த ஆத்மாக்கள் தனி ஆகினால் நிச்சயமாக என் வாழ்க்கையில் எவ்வளவோ பதிவு பண்ணிட்டேன். கிராம படங்கள் எடுத்துட்டேன், அதை எடுத்தேன், இதை எடுத்து. இப்போ கூட ஒரு பெரிய படம் லண்டனில் போய் செஞ்சுட்ருக்கேன். முதியவராக நடிக்கிறேன். இன்னொரு ஆனால் இந்த படம் என் செல்வமணி அழகாக சொன்னான். ஓமன் முத்தா இருந்தேன். அப்போ தான் நான் என்னை பார்த்தேன். கடை சென்றால் மாதிரி தான் இருந்தான் அப்படின்னு. நிச்சயமாக மிகப்பெரிய வரலாற்று பதிவாக இந்த குற்ற பரம்பரை, இது குற்ற பரம்பரை இல்லை, குற்றம் சுமத்தப்பட்ட பரம்பரை என்பதை தெளிவாக சொல்லி, எனக்கு 76 வயசு, 75 போச்சு. எனக்கு சின்ன வயசில் நான் பார்த்த கிராமம் இல்லை. அப்போ எங்கள் அப்பே இருக்கும்போது இந்த கிராமம் எப்படி இருக்குது. ஆகைய நான் விடமாட்டேன். எனக்கு அருமையாக பதிவு இருக்குது. தேடி பிடித்தாவது அந்த இடங்கள் கண்டுபிடித்து இந்த பெருங்காமலே வேற மாதிரி நான் காட்டி கொண்டாடு. பழைய எப்படி இருந்துச்சு அதே மாதிரி கொண்டாந்து மனிதர்களை மாற்றி இது ஒரு இலக்கிய படைப்பு. அது மட்டுமல்ல, வரலாற்று பதிவு, உண்மையான வரலாற்று பதிவு. அது மட்டுமல்ல, சுயமரியாதைக்காக, அதாவது வேற எதுக்கும் இல்லை. மற்றவன் பூமிக்கு சண்டை போட்டிருப்பான், அதுக்கு சண்டை போட்டிருப்பான், ரேக வேடான்னு சொன்னான். என் சுயமரியாதை இழக்கமா, சுயமரியாதைக்காக சண்டை போட்டவன் இந்த பெண்ணில் மட்டும்தான். நிலத்துக்கு சண்டை போட்டான், எதுதான் என் சுயமரியாதை என்ன. சுயமரியாதை யாரையாரோ பேசிட்டு இருக்காங்க. சுயமரியாதை பிறந்த மண் இங்குதான். ஸோ அந்த சுயமரியாதையை காப்பாற்றுவேன், என் மரியாதையை காப்பாற்றுவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.